அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேக் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஆஸ் யூஸ்வல் ஒரு லைன் வரைகிறேன். இங்கேருந்து லைன் எண்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லூப் எடுக்கிறேன், அது போடுறேன். அந்த லூப்பு பக்கத்தில் சின்ன லாக் ஸ்டிச்சு. பேக் செயின் ஸ்டிச்னால் இந்த லூப்பு சின்ன லாக் ஸ்டிச்சு எடுத்த பிறகு அந்த லூப் ஃபஸ்ட்டு எது போட்டிருக்கோமோ அதுக்குள்ளே நடுவுசில் இன்னொரு லூப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் நடுவுசில் அது பக்கத்தில் இன்னொரு சின்ன லாக் ஸ்டிச் போடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச். அப்படியே கண்டினியூ பண்ணணும். அந்த லைன் மேலே ஒரு லூப்பு, அது பக்கத்தில் சின்ன லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பேக்கு கொண்டு வந்து அந்த லூப்புக்கு நடுவில் ஒரு லூப்பு, திருப்பி அது பக்கத்தில் லாக் ஸ்டிச். இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். ஒன்ஸ் அகெயின் ஒரு பெரிய லூப்பு, ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு. நம்ம எந்த லூப் போட்டிருக்கோமோ அது பேக்கு கொண்டு வந்து அந்த லூப்புக்கு நடுவுசில் ஒரு ஸ்டிச் எடுத்து அது பக்கத்தில் இன்னொரு குட்டி லாக் எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பண்ணி, அந்த லைன் முடிகிற வரைக்கும் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பண்ணி எண்ட் நாட் போட்டுருணும். பெரிய லூப்பு, சின்ன லாக் ஸ்டிச்சு, அந்த லூப்புக்கு நடுவுசில் மிடில் ஒரு லூப்பு, திருப்பி அங்கே ஒரு லாக்கு, ஒரு பெரிய லூப்பு, ஒரு சின்ன லாக் ஸ்டிச்சு. எந்த லூப்பு போடுதமோ அதுக்கு நடுவில் ஒரு பெரிய லூப்பு, சின்ன லாக் ஸ்டிச்சு. இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சுக்கான மாடல். லாஸ்ட் எண்டிங் முடிய போவேல ஒரு லூப்பு, சின்ன லாக் ஸ்டிச்சு, லூப்புக்குள்ளே சென்டர் ஆஃப் தி பார்ட்டு லூப்பு, சின்ன லாக் ஸ்டிச். இப்படி கொண்டு வரும்போது அது பக்கத்தில் எண்டிங்கில் வெளியில் கொண்டு வரும்போது அங்கே எண்ட் நாட் போட்டுடணும். இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சுக்கான ஸ்டிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.